நீண்ட மேடை பேச்சாளர் அல்ல. ஆனால் உங்கள் நினைவில் இருக்கும் ஏபிஎஸ் என்றுமே அவரிடம் உள்ள திறமை தெரிந்த அளவு என்ன தெரியுமோ தெரிந்ததை உங்கள் மனதில் பதிய வைக்குமாறு எளிமையாக சொல்லக்கூடிய ஒரு திறமை எனக்கு இருந்தது என்று நான் நம்புகின்றேன். அது கணிதமாக இருந்தாலும் சரி, ஆங்கிலமாக இருந்தாலும் சரி, நான் ஒரு பெரிய மேதை அல்ல, ஓரளவு கற்று தேர்ந்தவன். அந்த கற்று தேர்ந்ததை என்னுள் நான் புரிந்து கொண்டேனா நன்றாக, இதை எப்படி உங்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்று முன்கூட்டியே யோசனை செய்து உங்களுக்கு எளிய வழியில் புரிய வைக்கின்ற முறையை தெரிந்து கொண்டு உங்களிடம் பாடம் கற்றுக்க வந்தேன். அந்த முறை உங்களுக்கு பிடித்திருந்தது, எனக்கும் 100% வெற்றியை கொடுத்தது. அந்த வெற்றியினுடைய மகிழ்ச்சியிலே இன்று நான் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றேன். அது மட்டுமல்ல, இங்கே நான் பணியாற்றுகின்ற பொழுது நான் எந்த விதமான கஷ்டம் இல்லாமல் நான் ரொம்ப வெளிப்படையாக இருந்து நான் உங்களை கண்டித்து கற்பிக்க வேண்டும் என்ற ஒரு ஆற்றல் வருகின்ற பொழுது இங்கே முதலாவதாக சொல்ல வேண்டும் என்றால், இங்கே கற்பிக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள், தலைமை ஆசிரியர் இவர்களுக்குள்ள ஒற்றுமை. ஏன் என்று சொல்ல, இதுக்கு முன் நான் பணியாற்றிய பல பள்ளிகளிலே அந்த ஒற்றுமை என்பது மிக குறைவு. அதாவது இடைநிலை ஆசிரியர்கள், சிறப்பு ஆசிரியர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள், முதுநிலை ஆசிரியர்கள் என்று பல்வேறு பிரிவுகள் இருக்கும். ஒவ்வொரு இதுலையுமே அதை போல நம்ம பணியாற்றுவதற்கே நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு குரூப்பாக இருப்பாங்க, நம்ம எதையுமே நம்ம செய்ய முடியாது. ஆனால் விழாப்பாக்கம் பள்ளியை பொறுத்தவரை நான் சேர்ந்த நாள் முதல் நான் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் முடித்து 26வது ஆண்டு அடி எடுத்து வைத்தேன். அது வரைக்குமே எனக்கு முழுமையான இந்த ஒற்றுமை, ஆசிரியர்களிடையே இந்த ஒற்றுமையானது எனக்கு ஒரு முழு படத்தை கொடுத்ததுன்னு தான் சொல்லணும். அந்த முழு படம் கொடுக்கும்போது நான் 6 முதல் 12 வரை எந்த மாணவர்களாக இருந்தாலும் சரி, மாணவராக இருந்தாலும் சரி, அவர் நான் ஒரே ஒரு படிப்பு என்று சொல்கின்ற போது படிப்புக்காக நான் நடித்தது கிடையாது. ஒழுக்க குறைவு என்பது எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம். அந்த ஒழுக்கத்தை நான் திறம்பட கற்றுக் கொடுத்திருக்கிறேன் என்று நம்புகிறேன். அந்த ஒழுக்கத்துடன் கூடிய கல்வி மிக முக்கியம் என்பதை நான் உணர்ந்து அதன்படி நடந்து கொண்டேன். அதுக்கு முக்கிய காரணம் எங்களிடையே அந்த ஒற்றுமை, ஆசிரியர்களுடைய ஒற்றுமை எல்லாம் செய்ய முடியாது. நம்ம 6வது படிக்கிற ஒரு பையன் கிளாஸ்ல நான் ஏதாவது சொன்னேன், அந்த வகுப்பு ஆசிரியர் சொல்லலாம். இல்லை 12th 11th போய் நான் சொன்னேன், 12th 11th நீங்க வந்து கேட்குறீங்க, அந்த மாதிரி சொல்லலாம். அந்த மாதிரிலாம் ஒரு எண்ணம் இல்லாமல் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்ததுனால சரி, நம்ம நமக்குள்ள ஒற்றுமையாக இருந்து எந்த மாணவன் எப்படி இருந்தாலும் ஒழுக்கத்தோடு அவரை நல்லா படிக்க வைக்கணும், அந்த எண்ணத்தோடு மட்டுமே பணியாற்றினேன். இந்த ஒற்றுமை மட்டும் இல்லாமல் உங்களிடமிருந்து கிடைத்த ஒத்துழைப்பு அதான் முக்கியம். மாணவர்கள் அனைவருமே எனக்கு நன்கு ஒத்துழைத்தார்கள். அது என்னிடம் தண்டனை பெற்றிருந்தாலும் சரி, தண்டனை பெறாத மாணவ மாணவிகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் அனைவருமே எனக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். இந்த ஒத்துழைப்போடு அவருடைய பெற்றோர்களுடைய முழு ஆதரவு, பெற்றோர்கள் மட்டுமல்ல முழு பொதுமக்களுடைய முழு ஆதரவு, அந்த முழு ஆதரவு இருந்ததால் நான் என்ன செய்யலான்ற மாதிரி அதாவது இப்பெல்லாம் செய்ய முடியாது. சட்டம்லாம் வந்துச்சு, தண்டனை கொடுக்க முடியாது, சின்ன இல்லை காதோடு பிடிக்க முடியாது. ஆனால் அதெல்லாம் பெற்றோர்கள் எனக்கு முழு ஆதரவு கொடுத்தாங்க. பொதுமக்களும் அவங்க பிள்ளைகள் படிக்கிறாங்களே இல்லையோ, அவங்க பொதுமக்களும் எனக்கு முழு ஆதரவு கொடுத்தாங்க. அந்த முழு ஆதரவை பெற்று நான் என்னுடைய பணியில 100% கொடுத்து முழு வெற்றி பெற்றிருக்கிறேன் என்ற நல்ல ஒரு மனநிலையோடு இன்றும் மகிழ்ச்சியோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அந்த மகிழ்ச்சியோடு வாழ்கின்ற போது உங்களுடைய நல்ல எண்ணங்கள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த செயல் நான் 100% உங்களுக்கு கொடுத்திருக்கேன் என்ற அந்த நீங்கள் ஏற்றுக்கொண்ட அந்த மகிழ்வு, அந்த மகிழ்வின் காரணமாக உங்கள் மகிழ்ச்சி அலைகள் என்னுடைய ஆரோக்கியத்தை ஓரளவுக்கு நல்ல முறையில் பாதுகாத்து வருகின்றது. இந்த மகிழ்ச்சியோடு என்னுடன் பணியாற்றிய முக்கியமாக இங்கே தலைமை ஆசிரியர் பொறுப்பு